அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். ஒரு மிக முக்கியமான தகவல், அதாவது நிறைய நண்பர்கள் இப்போ மெசேஜில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா பிரச்சனை இதுன்னு பார்த்தா, நான் இப்போ என்னுடைய ரீசெண்டான ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இன்னைக்கு போக வேண்டி இருந்தது, அவர் கடைசியில் போக முடியாமல் போச்சு அவருக்கு. அப்போ அவருடைய ஃப்ளைட் கேன்சல் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ சரி ஓகே அப்படியா அப்படின்னு சொல்லி நானும் அதை நார்மலாகவே அதை பெருசுப்படுத்தலை, நார்மலாகவே இது ஏதோ சின்ன மிஸ்டேக்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். அதுக்கு பிறகு பார்த்தா இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறி இருக்குது. என்னென்னு பார்த்தா இப்போதைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 பேருக்கு மேலே எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. அத்தனை பேரும் ஃப்ளை துபாயில், கனெக்டிங் ஃப்ளைட்டு, ஃப்ளை எமிரேட்ஸில் இந்த மாதிரி டிக்கெட் போட்டவங்க இன்னைக்கு அடுத்தது நாளைக்கு போக இருந்த நிறைய பேருடைய ஃப்ளைட் கேன்சல் ஆகி இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, சில குறிப்பிட்ட காரணங்களால் கேன்சல் பண்ணியிருக்கிறோம், நாங்கள் வேணா ரீஃபண்ட் பண்ணிடுறோம், இல்லை டேட்டை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா குவைத்தில் மறுபடியும் ஃப்ளைட்டெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டை நிப்பாட்டிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுக்குரிய பயணத்தை மீண்டும் மட்டுப்படுத்திக்கிட்டு வராங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ நிலைமை கொஞ்சம் மாறிக்கிட்டு போகுது இல்லையா, அதனால் ஒருவேளை மறுபடியும் ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணி இவங்க இந்த பக்கம் அங்கங்கே அடிச்சு ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வைங்க, ஒட்டுமொத்த அமௌண்ட்டையும் கொடுக்க வேண்டியது யார்? குவைத் கவர்மெண்ட். குவைத்துடைய வான்பரப்புக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தாலும் அத்தனைக்கும் முழு பொறுப்பும் யாருன்னு பார்த்தீங்கன்னா குவைத் நாடு தான். குவைத் வான் எல்லைக்குள்ளே நடக்கக்கூடிய எந்த ஒரு விபத்துக்கும் அசம்பாவிதத்துக்கும் பொறுப்பு இந்த நாடு தான். அடித்தது யாராக வேணாலும் இருக்கலாம், ஆனால் எந்த வான்பரப்புக்குள்ளே வச்சு நடக்குதோ அதற்குரிய பொறுப்பு இந்த நாடு தான் ஏற்றுக்கொள்ளணும். அந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த மாதிரி சிஸ்டங்கள் இருக்கிறதால சின்ன சின்ன மாற்றங்கள் வரப்போகுதான்றதும் தெரியலை, பொறுத்திருந்து பார்ப்போம். டிக்கெட் அத்தனை பேரும் உடனே உங்களுடைய டிக்கெட்டை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு நாள் அல்லது 2 நாள் முன்னாடியே அல்லது அன்னைக்கு காலையில் சரி செக் பண்ணிக்கோங்க, கால் பண்ணி கேட்டுக்கோங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஃப்ளைட் ஷுவர் பக்கா இருக்குது, போகலாம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஒருவேளை ஒரு பொருள் வாங்கியிருப்பீங்க, இன்றைக்கி மட்டும்தான் அதை வச்சு நாட்டுக்கு கொண்டு போக முடியும். நாளைக்கு கெட்டு போயிடும், நாளைக்கு அழுகி போயிடும், நாளைக்கு கரைஞ்சி போயிடும். பொருட்கள் இருக்குது இல்லையா, சில சாப்பாடு இருக்குது, அது இருக்குது, கறிகளை வறுத்து எடுத்துகிட்டு போகிறவங்க இருக்கிறாங்க, கோழி வறுத்து எடுத்துகிட்டு போகிறவங்க இருக்கிறாங்க, சிலர் சில சாப்பாடுகளை செஞ்சு எடுத்துகிட்டு போவீங்க இங்கேருந்து உங்கள் அம்மாவுக்கு, கணவனுக்கு, மனைவிக்கு, இந்த மாதிரி இருக்குது இல்லையா, நிறைய பொருட்கள் இருக்குது. சிலர் பல வகை கொஞ்சம் வாங்கிட்டு போவீங்க. எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு செய்யுங்க. எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணாமல் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு பேக்கேஜ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டுக்கு அங்கே போய் இறங்கின பிறகு ஃப்ளைட் இல்லையே இன்றைக்கி கேன்சல் ஆகிடுச்சு தெரியாதா அப்படின்னு கேட்டால், நான் கடந்த காலங்களில் சம்மந்தமாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நிறைய தடவை. இன்றைக்கும் நிறைய சம்பவம் நடந்திருக்குது. அதை மாதிரி செக் பண்ணாமல் போகாதீங்க. குயிக் நாளைக்கு ஃப்ளைட் என்ன இன்னைக்கு சரி அட்வான்டேஜாக செக் பண்ணிக்குவாங்க ப்ளீஸ். அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதே அலையுங்கள் 0742-800-800. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். உதிரம் கொடுப்போம், உயிரை காப்போம். குவைத்தில் எதிர்வரும் 17ஆம் திகதி வெள்ளிக்கிழமை குவைத்துடைய ஜாபரியா இரத்த வங்கி ரட்டவீர் வெக்கமுத்துவ குவைட் ஏற்பாடு செய்துள்ள இரத்த தான முகாம் மதியம் 2 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் இந்த இரத்த தான முகாம் இருக்குது. ஒரு துளி உதிரத்தால் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். உங்களுடைய விடுமுறை அந்த வெள்ளிக்கிழமையை நீங்கள் விடுமுறையாக வெளியில் போகிறீங்களா இருந்தால் உங்களுடைய அந்த நாளை இந்த ஒரு இரத்த தானத்துக்காக ஒரு சிறு நேரம் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும். அதே போல் உங்களுக்கான ஒரு சான்றிதழும் கிடைக்கும். நிச்சயமாக கலந்து கொள்ளுங்கள். 17ஆம் திகதி வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணி முதல் 7 மணி வரைக்கும் குவைட் இரத்த தான முகாம் ஜாபரியா.